வெல்கம் டு த்ருவ் ட்ரீம். கழுதையும் புத்திசாலி எலியும். ஒரு அமைதியான கிராமத்துக்கு அருகே பசுமையான காட்டில் வாலு என்ற ஒரு அப்பாவி கழுதை வாழ்ந்து வந்தான். அவன் எப்போதும் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தான். அவனை சுற்றிலும் உள்ளதை ஆராய்வது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவனுடைய இந்த ஆர்வம் அவனை அடிக்கடி பிரச்சனைகளில் தள்ளிவிடும். அந்த நாளும் அப்படியொரு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நேரம் வந்தது. ஒரு வித்தியாசமான இடத்தில் மேய்ந்து கொண்டிருந்த பாலு திடீரென வேட்டைக்காரன் வைத்திருந்த ஒரு கண்ணியில் சிக்கிக் கொண்டான். உடனே மரத்திலிருந்து விழுந்த ஒரு பெரிய வலை அவனை முழுவதுமாக போர்த்திப் பிடித்துவிட்டது. பாலு அச்சத்துடன் சத்தமிட்டு கத்தினான். ஆனால் அருகில் யாரும் இல்லை. அவன் சோகத்தில் தலை குனிந்து ஃபீல் பண்ணினான். அப்போது ஒரு சிறிய உயிரினம் உதவிக்காக வந்தது. அங்கு அருகிலேயே வசிக்கும் புத்திசாலி எலி சிண்டு குரலைக் கேட்டு அவசரமாக அவனை நோக்கி ஓடி வந்தது. "என்ன ஆனது பாலு?" என்று சிண்டு கேட்டான். "இது ஒரு வலை, நான் நல்ல மாட்டிக்கொண்டேன்" என்று பாலு கதறினான். சிண்டு வலையை கவனமாக பரிசோதித்தான். "கவலைப்படாதே, நான் உனக்கு உதவுகிறேன். ஆனால் வேட்டைக்காரன் திரும்புவதற்குள் நாம் தப்பிக்க வேண்டும்." அவனுடைய கூர்மையான பற்களைப் பயன்படுத்தி சிண்டு வலையின் கயிறுகளைக் கடிக்கத் தொடங்கினான். பாலு முடிந்தவரை அமைதியாக இருந்தான். அதே நேரத்தில் அவனுடைய இதயம் அச்சத்தில் துடித்தது. அந்த நேரத்தில் நடந்து வரும் பூட் சத்தம் கேட்டது. வேட்டைக்காரன் திரும்பிக் கொண்டிருந்தான். "விரைவாக சிண்டு" என்று பாலு அச்சமாக சொன்னான். சிண்டு மிக வேகமாக வேலை செய்தான். வேட்டைக்காரன் மரங்களின் நடுவே தோன்றிய சமயத்தில் கடைசி கயிறையும் கடித்துவிட்டான். ஒரு சத்தமான "ஹிஹா" என கத்திய பாலு வலையிலிருந்து தப்பி வேகமாக ஓடினான். சிண்டு அவன் முதுகில் பாதுகாப்பாக அமர்ந்திருந்தான். வேட்டைக்காரன் கோபத்தில் கத்தினான். ஆனால் நேரம் கடந்துவிட்டது. பாலுவும் சிண்டுவும் பாதுகாப்பாக தப்பிச் சென்றார்கள். ஆபத்து இல்லாத இடம் அடைந்த பின்பு பாலு மூச்சை வாங்கினார். "சிண்டு, நீ என் உயிரை காப்பாற்றினாய். நான் எப்படி உனக்கு நன்றி சொல்ல வேண்டும்?" சிண்டு சிரித்தான். "நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவினால் அதில் பெரிய நன்றி தேவையில்லை பாலு. அடுத்த முறை அலைந்து திரியும் முன் பலமுறை யோசித்து செயல்படு." இந்த சம்பவத்திற்குப் பிறகு பாலு மற்றும் சிண்டு பிரிக்க முடியாத நண்பர்களாக மாறினார்கள். சிறிய உதவிகளும் பெரிய மாற்றங்களை உருவாக்கலாம். Like and subscribe for more videos.